வெல்கம் டு பவுனா சமையல். நான் உங்கள் எஸ்தர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான பொரியல் கொத்தவரங்காய் வச்சு ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொத்தவரங்காய் வந்து கட் பண்ணிவிட்டு ரெண்டா பக்கமும் நார் இருக்கும், அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். கட் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சிறிதளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காய் வந்து இந்த அளவுக்கு கொதி வந்த பிறகு வந்துட்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாமே அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் ஆட் பண்ணியிருக்கேன். 5 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சிறிதளவு பெருங்காயத்தூள், ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். சிறிதளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச காயை வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த காயை வந்து சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு காய் வந்து நல்லா வதக்கி கொடுங்க. வதங்கின பிறகு தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வறுத்த வேர்க்கடலை பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பவுடர் சேர்க்கும்போது வந்து ரொம்பவே பொரியல் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.